ஹாய் கிரியேட்டர்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கான ஒரு வீடியோ. இது வந்துட்டு இந்த வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். தம்ப்நெயில்ஸை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்கலாம். சப்ஸ்கிரைப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கூட தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி நினச்சாலும் அதுதான் உண்மையும் கூட. இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு டிப்ஸோ ட்ரிக்ஸோ வீடியோவோ வந்துட்டு கிடையாது. இது வந்துட்டு ஒரு உங்களுக்கான வீடியோ. இதில் வந்துட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன் பிள்ளைக்க. ஸோ அந்த ஒரு சின்ன டிப்ஸை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 5 சேனல்ஸ் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சேனலை மறக்காம வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ தூரல் வேறு கொஞ்சம் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணுறதோட மெயின் தீம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதர் சேனலில் போய் பார்க்குறேன். அவங்களோட சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் ரெகுலராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களோட வீடியோஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம்னா எனக்கு வந்துட்டு அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ரெகுலராக வரணும். அவங்களோட நான் வீடியோஸாக எதையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு மெயின் தீம். இது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ லைவில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோஸை பார்க்காம வந்துட்டு என்னோடய ஹோமுக்கு வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் அவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களோட ஹோமுக்கு போய் டேரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை ப்ரெஸ் பண்ணாமலேயோ வீடியோஸ் வந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வராது. அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு ஆட் ஆகாது. ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல வர்றாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டீட்டெயில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனல் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கமெண்ட்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸுக்கு மேலே வீடியோஸை பார்த்துட்டு கூட உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கொடுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களோட வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டாம். கமெண்ட்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கவனம் வந்துட்டு சிதறிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகாது. அந்த ஒரு மைண்டோட தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு சேனலோட ஆர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட சேனல் பேஜில் போய்ட்டு ஹோம் பேஜில் போய்ட்டு டேரெக்டாக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணுறாங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு டேரெக்டாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சேனலில் வந்துட்டு லிங்கை கிளிக் பண்ணாலே ஒரு பாப்பப் பட்டன் வரும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சேனல் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணால் ஒரு பாப்பப் பட்டன் வரும் பார்த்தீங்களா? டக்குன்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்க்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஆட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். நீங்கள் வந்துட்டு இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பார்த்துருக்கணும். ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட லைஃப் டைமில் வந்துட்டு வீடியோஸை ஒரு தடவையாவது பார்த்துருந்தால் தான் அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். அதை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபரை காணோன்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். நைட்டு வந்துட்டு பார்த்துருப்பாங்க 290 இருக்கும். காலையில் வந்துட்டு பார்த்துருப்பாங்க 260 250 அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்துட்டு அவங்க டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு உங்களுக்கான வீடியோ. டிப்ஸ் வந்துட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைவ் கான்டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிவ்அவே மாதிரி. கிவ்அவேனா ஒரு பொருளாக கிடையாது, ஒரு ப்ராடக்டாக கிடையாது, ஒரு கிஃப்டாக கிடையாது. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்பேன். யார் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களோட சேனலில் இருந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு உங்களோட சேனலை நீங்கள் இன்ட்ரோ பண்ணி ஒரு வீடியோஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அந்த சேனலோட வின்னர் வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலை பற்றி நீங்களே வந்துட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு வீடியோஸ் வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு கிளிப் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்துட்டு நான் ஆட்
பண்ணி கொடுக்குறேன். அப்படி ஆட் பண்ணி நான் வீடியோஸ் வந்துட்டு போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு ஐடியா வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது லைவில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் லைவ் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கும் நான் ஒரு வழி வச்சுருக்கிறேன். அதை தான் இந்த ஒரு வழி. ஸோ அதை வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறது, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் திங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 சேனல்ஸை வந்து நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதை விட நான் ப்ரொமோட் பண்ணுறதை விட நீங்களும் உங்களோட ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு உங்களோட சேனலில் ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோ கிளிப்பு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு பார்ட்டிசிபேட் வின்னராக இருக்கணும். அப்படி வின்னராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி போடுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி தர்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாரோட சேனலையும் நான் க்ரோத் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 5 சேனல்ஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனல், அதுக்கப்புறம் வர்ணஜாலம் மினி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற சேனல், மேஜிக் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், அதுக்கப்புறமா முத்து ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், அதுக்கப்புறமா விஜிஸ் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா, அந்த ஒரு 5 சேனல்ஸ் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா குக்கிங் வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நம்புகிறேன். ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, ஹெல்த்தி ஃபுட்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஃபுட்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா நிறைய கண்டென்ட் உள்ள வீடியோவும் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். விளாக் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரிவ்யூஸு, ப்ராடக்ட் ரிவ்யூஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வர்ணஜாலம் மினி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் மறக்காம வந்து அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். 2 மினிட்ஸ் கிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறமா ஹேண்ட்மேடு கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் நம்மளே எப்படி வந்து ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா DIY வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். DIY வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜிக் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். அந்த சேனலில் வந்துட்டு ஃபுட் சேலஞ்சு, அதுக்கப்புறமா கேம் சேலஞ்சு, அதுக்கப்புறமா குக்கிங் வீடியோஸு, அதுக்கப்புறமா நிறைய ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு முத்தூஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலு. ஸோ முத்தூஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். யூடியூப் டிப்ஸு, அதுக்கப்புறமா ஆப் ரிவ்யூ, மொபைல் ரிவ்யூ, இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பிளேலிஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் டிப்ஸு ட்ரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காம மாதிரி வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதுக்கப்புறமா விஜிஸ் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் வீடியோஸு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, ஹெல்த்தி ஃபுட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு சேனல் வந்துட்டு இன்ஸ்பயராக எடுத்துக்கோங்க. அவங்களோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். தமிழ் சால்ஸும் பெட்டராக தான் இருந்தது. ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தர்றேன். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த ஒரு 5 சேனல்ஸை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறமா அந்த லைவை பற்றின ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரோட சேனலையும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். எந்த ஒரு சேனலையும் மிஸ் பண்ணல. ஸோ வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ண அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு பெய்டும் கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.